Hello friends, welcome to our channel DD Style. Today நம்ம பீனட் மசாலா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 cup ஆஃப் ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க நீங்களும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆஃப் மேங்கோ எடுத்திருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கேரட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி 1 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். கொரியாண்டரும் கறி லீஃப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வச்சுருக்கேன். அண்ட் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போது 3 பேருக்கான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டும் சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். மேங்கோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அதில் கொஞ்சம் கொரியாண்டர் அண்ட் கறி லீஃபையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸான பீனட் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் ஜூஸ் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ பிழிஞ்சு விடுறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெமன் எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா ஒரு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். நான் 3 பேருக்கான அளவு தான் செய்கிறேன், அதனால் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் சால்ட்டாக அப்புறம் அந்த சில்லி பவுடர் லெமன் ஜூஸ் எல்லாமே இறங்கி நமக்கு சாப்பிடும் போது அந்த டேங்கினஸோடு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பீனட் மசாலா சாட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டயட் ஃபுட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்நாக்கு, குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்மளோட பீனட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர்.